பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். கர்த்தருடைய வழியில நடக்கணும், பயந்து, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நான் போகிற வழி கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிற மனுஷன் பாக்கியவானா இருப்பான். இன்னும் கூட ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 143 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அதிகாலையில் உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. அதிகாலையில் உம்முடைய வழி எனக்கு காட்டும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செம்மையான வழியை அவர் காட்டுவாராம். அப்போ அதிகாலையிலே நம்ம அவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும், அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ரொம்ப நல்ல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. காலையிலே எழும்பி எல்லாவற்றையும் விட்டு அவருடைய பாதத்தில் காத்திருந்து உம்முடைய வழி என்ன அப்படின்னு கேட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நடந்தோம் என்றால் நம்முடைய காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆமேன், ஆமேன். உபாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. உபாகமம் 29ல் ஆண்டவர் முழுவதும் கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். கர்த்தருடைய அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை கை கொள்ளுங்க. அவருடைய வேதத்தை நீங்கள் கை கொண்டு நடங்க. அப்பதான் உன்னுடைய காரியம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 1 சங்கீதம் 2, 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைத்திருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு நம்ம பயந்து இருக்கணும், கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கணும், இரவு பகலும் அதை நம்ம தியானிக்கணும். அப்பொழுது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு காரியம் வாய்க்கும் என்கிற காரியத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வழியை ஒப்பு கொடுங்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அவருடைய வழிகளை, நியமங்களை, நியாய பிரமாணங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நம்ம தான் வாய்க்க பண்ணணுமா? ஒன்று கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், ரெண்டாவது நம்ம நமக்கு உரிய வழியை கரெக்டாக வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கணும். அப்போ நம்மளும் நம்முடைய வழியை கரெக்டாக வாய்க்க பண்ண முடியும். அது மட்டுமல்ல, அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்குன்னா, அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இப்போ நம்மள ஒரு புத்தியுள்ள மனிதனாக, ஒரு புத்தியுள்ள மனுஷனாக, ஒரு புத்தியுள்ள மனுஷியாக, ஸ்திரீயாக நம்ம விளங்க வேண்டுமென்றால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வார்த்தைகள் மேலே ரொம்ப நம்ம தியானிக்கணும். வார்த்தைகளை தான் நம்ம நம்பணும். ரொம்ப நேரம் வார்த்தையில் உட்கார்ந்துருக்கணும். இரவும் பகலுமாய் நம்ம தியானிக்கணுமா? அப்படி நம்ம தியானிக்கிறோமா? அந்த காலை வேளையில் நான் உங்களிடத்தில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இரவும் பகலுமாய் நீங்கள் வசனத்தை தியானிக்கிறீங்களா?
அப்படி நம்மளை நாமே கேட்கணும். இரவு ஐயோ வீட்டில் நிறைய வேலை இருக்கலாம், ஆஃபீஸில் தான் முடிச்சு போகிறோம் லேட்டாக, அப்புறம் பிள்ளைகள் காரியம் அந்த காரியம் எல்லாம் பார்க்குறோம். கரெக்டு தான், பார்த்து தான் ஆகணும். ஆனாலும் அதை எல்லாத்தையும் விட அவருடைய வேதத்தில் நம்ம எவ்வளவு ஒரு வாஞ்சையோடு தியானிக்கிறோம், அதைத்தான் கர்த்தர் பார்க்குறார். அப்போ தான் நம்முடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நைட்டில் எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர் எல்லாம் 10 o'clock இல்லைன்னா 10:30க்குள்ளே எங்கள் ஃபேமிலி ப்ரேயர் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு எல்லோரும் போனோடனே 11 o'clock நான் உட்காருவேன் ஆண்டவருடைய பாதத்தில். தினமும் 11 to 2 வரைக்கும் நைட்டில். நிறைய நாள் 2 தான், சில நாட்களில் ரொம்ப முடியலன்னா 1:30. இந்த 1:30 நார்மலாக டெய்லி அப்படியே நான் பழகிட்டேன். ஏன்னா ஊழியத்தில் வேறு டைம் எனக்கு கிடைக்காது. டெய்லி நைட்டில் 11லேருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட இருக்கணும், வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் நான் நைட்டில் தான் பண்ணுவேன். மார்னிங்கில் ப்ரேயர் பண்ணுவேன், வசனங்கள் எல்லாம் தியானிக்கிறது நைட்டில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எப்படியாயிலும் டைமை எடுத்து தான் ஆகணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கணும். அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். ஆமென். கர்த்தர் எனக்கு கரெக்டாக நடத்துகிறாருன்னு நமக்கு தெரியும். வேதாகமத்தில் ஒரு மனிதனை பார்க்கலாம், எசேக்கியா ராஜா. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கிலிருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எல்லாரும் சொல்லலாமா? எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இன்னும் கொஞ்சம் சத்தமா, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்ததாம். இன்னைக்கு நம்ம காரியம் வாய்க்கும்ங்கிற வார்த்தையை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எசேக்கியா என்ன செய்தாரோ எல்லாம் வாய்த்தது. இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எசேக்கியா 2 நாளாகமத்தில் 31ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்க பார்க்கலாம் அவர் எப்படி நடந்தாருன்னு சொல்லி. 31ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா நன்மையை செய்திருக்கிறான் யூதாவுக்கு. யூதா நாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு, அந்த மக்களுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க. நன்மையை செய்திருக்கிறான், செம்மையானதை செய்திருக்கிறான், உண்மையானவனாய் இருந்திருக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக அவன் நன்மை செய்தவன், செம்மையானதை செய்தவன், அவன் உண்மையுமானதை செய்தவனாய் இருக்கிறான். அது மட்டுமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வாசிட்டு போனீங்கன்னா, அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். காரியம் வாய்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை பண்ணி இருக்கிறார். அவன் என்ன செய்திருக்கிறான் பார்த்தீங்கன்னா, நன்மையானவன், செம்மையானது, உண்மையுள்ளதை செய்தான். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் சரி, தான் தன்னுடைய தேவனை தேடுகிற காரியத்திலும் சரி, நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கு அடுத்த காரியத்திலும் சரி, எதையெல்லாம் அவன் செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் எப்படி செய்தானா? எல்லாரும் சொல்லுங்க, முழு இருதயத்தோடு, உண்மையோடு. அவன் முழு இருதயத்தோடு செய்தான். ஆகையினால கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார். சித்தி பெற்றான் என்றால் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அவன் எவ்வளவுதான் பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஏற்ற காரியம், அவருடைய ஆலயத்துக்கு ஏற்ற காரியம், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, கற்பனை என்ன சொல்லுது, அதன்படியெல்லாம் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் முழு இருதயத்தோடு செய்தான். இன்னைக்கு நம்மள ஊழியம் செய்கிறோம், எத்தனை பேர் முழு இருதயத்தோடு செய்கிறோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், முழு இருதயத்தோடு எத்தனை பேர் செய்கிறோம்? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர் அல்லவா? முழு இருதயத்தோடு நம்ம செய்கிறோமா? நீ முழு இருதயத்தோடு நம்ம செய்தோன்னு சொன்னா நிச்சயம் நம்ம செய்கிறதெல்லாம்
ஆண்டவர் சித்தி பெற செய்வார், வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் அதை மாதிரி செய்தான். அது மட்டுமல்லாமல் அவனுடைய யூதேயா தேசத்துல மற்றவர்களையும் அந்த பிரமாணங்கள், நியாய பிரமாணங்களின்படி நடக்கும்படியாக மற்றவர்களுக்கும் அவன் கட்டளை கொடுத்தான். அந்த வழியை தான் செய்யணும்னு சொல்லி மற்றவங்களுக்கும் அவன் சொல்லிவிட்டான். 31 2 நாளாகமத்தில் 4-6 வசனங்களை பார்த்தீங்க. 4-6 வசனம் வர வீட்டில் போய் வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லேவியர் ஆசாரியர் எல்லாரும் நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படிக்கா அவன் கட்டளையிட்டான். தான் மட்டும் இல்லை, லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளணும்னு சொல்லி அவன் கட்டளையிட்டானாம். அது மட்டுமல்ல, மக்களுக்கு, யூதேயா மக்களுக்கு சொல்றான், கர்த்தருடைய காரியத்தில் எல்லாரும் கரெக்டாக இருங்க, தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுங்கள் என்று சொல்லி மக்களை அவன் கொடுக்க வைத்தான். தசம பாகங்களை கர்த்தருக்கென்று காணிக்கையை கொடுக்க வைத்தான். அதான் அவருடைய கட்டளையாச்சே. அதை நிச்சயம் செய்து தானே ஆகணும். அதை எல்லாவற்றையும் அவன் மக்களுக்கு எடுத்து சொல்றான். நீங்க எல்லாரும் கரெக்டா கர்த்தருக்கு காணிக்கையை கொடுங்க. பரிபூர்ணமாக எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அவன் சொன்ன உடனே, ராஜா சொன்ன உடனே மக்கள் எல்லாம் அப்படி பரிபூர்ணமாக கொடுக்க ஆரம்பிச்சு குவியல் குவியலாக வச்சாங்களாம். வீட்டில் போய் வாசிங்க நீங்கள். அதை குவியல் குவியலாக கொண்டு வந்து தசம பாகங்களை கொண்டு வந்து குவித்தார்களாம். அந்த குவியல்களெல்லாம் காணும்போது எசேக்கியா ராஜாவும் எல்லாருமே, அந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்களாம். அதுதான் எழுதப்பட்டிருக்கு 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினாங்க. இன்னும் எழுதப்பட்டிருக்கு, ஒரு அம்பாரம் மீதி இருக்குது. ஆசாரியர் லேவியர் சொல்கிறாங்க, நிறைய காணிக்கை வந்துருச்சு, எல்லாத்தையும் நல்லா நாங்களும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டோம், ஆனாலும் ஒரு அம்பாரம் மீதியாக இருக்குது, என்ன செய்யலாம்? நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே ஆலயத்திலே கட்டளையிட்டார். நிரம்பி வழியுது. முதல்ல நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுங்க, வழிகளை கை கொள்ளுங்க. லேவியர்னாலும் சரி ஆசாரியர்னாலும் சரி கை கொள்ளுங்க, கட்டளையிட்டான். தசம பாகத்தை கொடுங்க, செய்தாங்க. நிரம்பி வழியுது ஒரு அம்பாரம். இப்போ என்ன பண்ணலாம்? நிறைய மீதி இருக்குதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க வந்தாங்க. அப்போ தான் எசேக்கியா எல்லாரும் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வேற காரியங்களை நம்ம செய்யலான்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி மற்ற காரியங்களெல்லாம் அவர்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் அவன் எசேக்கியா செய்த காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். அவன் ஒரு வார்த்தை யூதேயாவுக்கு சொல்லிட்டேன்னா இந்த காரியம் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் கரெக்டாக வந்து செஞ்சிருவாங்க. நல்ல ஒரு சமாதானத்தோடு கூட, ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட அவனுடைய ராஜ்யபாரம் அமைந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி அசீரியாவுடைய ராஜாவாகிய சனகரிப்பு வந்துட்டாரு. யூதேயாவுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாரு. அவர் சொல்றாரு, இந்த எருசலேமை நான் முற்றுகை போட போறேன், இந்த யூதேயாவை நான் பிடிக்க போறேன், பெரிய பெரிய பட்டணங்களெல்லாம் நான் பிடிக்க போறேன். உள்ள வந்துட்டாரு. அந்த நேரத்தில் எசேக்கியா ராஜா நினைக்கிறார், என்ன பண்ணலாம்? எசேக்கியா செய்ததெல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் அல்லவா? இப்போ இப்படி ஒரு எதிராளி வந்துட்டானே, உள்ள வந்து நிற்கானே, பட்டணங்கள் பெரிய பெரிய பட்டணங்களெல்லாம் பிடிச்சிருவேன்னு சொல்றானே, என்ன பண்ணலாம்? கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். யூதேயாவை சுற்றிலும் இருக்கிற ஊற்றுகள், அந்த துறவுகள், நிறைய தண்ணீர் உண்டு. அதை எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? மூடி போட்டுட்டான். அது இன்னும் வேண்டாம், தண்ணியெல்லாம் குறைச்சிட்டான். ஏன்னா பிறகு பார்த்துக்கலாம், பிறகு தோண்டிக்கிடலாம். இப்போ அவங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா வசதியாக போயிடும். உடனே அவன் ஞானத்தோடு கூட எல்லா துறவையும் அவன் தூர்த்து போட்டான். அதுக்கப்புறம் எருசலேமில் இடிந்த மதில்களெல்லாம் அந்த எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டான். விரைவாக கட்ட ஆரம்பிச்சிட்டான். பெரிய பெரிய மதிலாக கட்டிட்டான். அவனுக்கு அது மட்டுமல்ல, திரளான ஆயுதங்களை சேகரிச்சிட்டான், கேடகங்களை சேகரிச்சிட்டான், எல்லாவற்றையும் சேகரித்து யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டான். ஆமேன். எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவன் செய்து ரெடி ஆயிட்டான். மக்களையும் பார்த்து
அவன் வந்து சொல்கிறான், தைரியம் சொல்கிறான், மக்களை பார்த்து சொல்கிறான், மக்களே, யூதேயா மக்களே, நீங்கள் பயப்படாதீங்க. இப்படி வந்துட்டானா சனகரிப் ராஜா, நீ பயப்படாத. அதை 2 நாளாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் சொல்கிறான், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அது மட்டுமல்ல, அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். எவ்வளவுதான் அவனுக்கு ஞானம் இருந்தாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அவனுக்கு வந்து ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, அவன் ஞானத்தினால எல்லா காரியத்தை செய்தாலும் கூட அவனுக்கு தெரியும், கர்த்தர் தான் எனக்காக யுத்தம் பண்ண முடியும். இவ்வளவுதான் எனக்கு பலம் இருக்கலாம். ஒருவேளை அவனுக்கு இருக்கிறது மாம்ச புயமாய் இருக்கலாம், ஆனா எனக்கு வந்து கர்த்தருடைய புயம். அவர்தான் எனக்கு, நமக்கு அவர்தான் யுத்தங்களை நடத்துகிறவர், நம்முடைய கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி மக்களை அவன் தைரியப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, எசேக்கியா செய்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் நினைக்கிறான், நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ண போறேன், அப்பதான் இந்த அசீரிய ராஜாவுடைய கையிலிருந்து என்னைய ஆண்டவர் விடுவிப்பார், எனக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி அவன் விசுவாசித்து என்ன பண்ணுனான்னு சொன்னா, ஏசாயாவை கூப்பிடுறான். ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் அந்த நாட்களில் இருந்தார். உடனே அந்த எசேக்கியா ராஜா ஏசாயாவை கூப்பிடுறாரு, வாங்க, நீங்க வாங்க. எதுக்கு இப்படி வந்து சனகரிப் ராஜா வந்துட்டாரு, நீங்க வாங்க, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். உடனே எசேக்கியாவும் ஏசாயாவும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் மெயினான காரியம் பாருங்க. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாமா? இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். பாருங்க, உடனே அவன் ஜெபம், அவனுக்குள்ள ஆயுத பலங்கள்லாம் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது அவனை சுத்தி, எல்லாம் அரணான கோட்டெல்லாம் கட்டியாச்சு, மற்ற தண்ணீர் துறவுகளெல்லாம் தூர்த்து போட்டாச்சு, இனிமே ஒன்றும் கிடையாது, நிச்சயம் இவனுக்கு வெற்றி தான். ஆனாலும் இந்த எசேக்கியா என்ன பண்ணிடுறாரு பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணணும், கர்த்தர் தான் எனக்கு துணை நின்று, நமக்கு துணை நின்று இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லி அவன் ஏசாயாவை கூப்பிட்டு வச்சு ஒரு தீர்க்கதரிசிக்கு உரிய கணத்தை கொடுத்து அந்த தீர்க்கதரிசியை அழைப்பித்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். பாருங்க, அவன் எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சானோ அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தால் நமக்கென்று சொல்லி ஆண்டவர் யுத்தம் பண்ணும்படியாக அவர் இறங்கி வருவார், தம்முடைய தூதனை அவர் அனுப்புவார். ஒரு தூதனை அனுப்பி அந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணி விடுவார். பிரியமானவர்களே, நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை தான் தேடணும், அவருடைய வழியை தேடுங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. மற்ற காரியங்கள்லாம் செய்கிறோம், கரெக்டு தான், ஆனால் கர்த்தர் தான் மெயினானவர், அவரையே நம்பிக்கையாக வச்சிருங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அன்றைக்கு ஏசாயாவும் எசேக்கியாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. உடனே ஒரு தூதன் ஆண்டவர் அனுப்பிட்டார். எங்கே அனுப்பிட்டாரு? அசீரியருடைய பாளையத்துக்கு அனுப்பிட்டார். அவங்க திரளாய் வந்து கூடி கிடக்குறாங்க. என்ன பண்ணலாம்? இங்க ஜெபம் நடக்குது, கர்த்தர் ஒரு தூதன் அனுப்புனாரு. அசீரியருடைய பாளையத்தில் போய் தூதன் இறங்கிட்டான். அவன் இறங்கி ஒரே நைட்டில் 1,85,000 பேரை கொன்று போட்டான். அது இந்த இடத்துல இல்லை, அந்த வசனம் 2 ராஜாக்களில் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும், 35ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். இதே காரியம்தான். அன்று இரவு ஒரு தூதன் புறப்பட்ட அசீரியரின் பாளையத்திலே
1,85,000 பேரை அவன் சங்கரித்து போட்டான். பிரியமானவர்களே, எசேக்கியாவுக்கு கர்த்தரே துணை நின்று எல்லா யுத்தத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. ஆகையினால தான் வசனத்தில் சொல்லுது, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. மறக்காம இருக்கணும், யாருமே மறந்துடாதீங்க. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா என்னென்னலாம் பண்ணுனா அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மளும் செய்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். நமக்காக தூதனை அனுப்புவார், அவரை யுத்தம் செய்வார். அன்றைக்கு எல்லா அசீரியாவின் ஆட்கள் எல்லாவற்றையும் அந்த ஒரே ஒரு தூதன் மடங்கடித்து போட்டான். பிரியமானவர்களே, அதற்கு பின்பதாக எசேக்கியா ராஜாவை நோக்கி மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, காணிக்கையெல்லாம் கொண்டுட்டு வராங்க. கர்த்தருக்கும் காணிக்கை கொண்டு வந்தாங்களாம், அதே நேரத்தில் எசேக்கியாவுக்கும் ஒரு காணிக்கையை கொண்டு வந்தாங்களாம். மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நம்மளுக்கு நல்ல ஒரு ராஜா கிடைச்சாரு, இவர் நல்லா ஜெபம் பண்ணி எங்களெல்லாம் மீட்டு தந்துட்டாருன்னு சொல்லி 2 நாளாகமம் 32 அதிகாரம் 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மக்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளையும் எசேக்கியாவுக்கு உச்சிதமானதையும் கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. எசேக்கியா மேன்மை அடைந்தான். சகல ஜாதிகளின் பார்வைக்கும் அவன் மேற்பட்டவனாய் இருந்தான். அவன் ஆண்டவர் பெரியவனாக மாற்றினார். அவனுடைய பேரை பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தினார். எசேக்கியாவுடைய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு, அவர் மேல் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எசேக்கியா தான் அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம 2வது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளி செய்கிறவர். முதல்ல நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். 2வது பார்க்கிறோம், அவர் தான் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருளி செய்கிறவர். இது அதே சங்கீதத்தில் தான். சங்கீதம் 37:5 ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இப்போ 37:4 பார்க்குறோம். பார்த்தீங்களா? இதில் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். இன்னைக்கு எல்லாருக்கும் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் ஆண்டவர் அருளி செய்யணும்னு சொல்லி ரொம்ப வாஞ்சை இருக்குது, ஆசை இருக்குது. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்துருவாரா? நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேனே, எனக்கு ஒரு பதில் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். என் இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் எனக்கு அருளி செய்வாரா? இப்படியெல்லாம் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணி முடித்த உடனே மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அப்போ தான் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் அருளி செய்வார். சிலர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் வருவாங்க, ஆனாலும் பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. நல்லா தானே ஜெபம் பண்ணாங்க, காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே டென்ஷனாக இருக்குது. அது என்ன அர்த்தம்? அப்போ அது ஒரு புண்ணியமே இல்லை, அது கேன்சல் ஆயிரும். அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆமென். எனக்கெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம் நேற்று வந்துச்சு. எப்படின்னு சொன்னால், எங்கள் தங்கச்சி, நான் என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது, எங்கள் தங்கச்சி மரெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் தங்கச்சி அவளே வாயை திறந்து என்கிட்ட சொல்கிறா, நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணலாமாக்கா அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், ஆமாம் ஜெபம் பண்ணணும், எங்கள் வீட்டில் வச்சு தான் அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன உடனே சொல்லிட்ட அப்படின்னா, நான் நினச்சதை தான் நீ சொன்ன, அது எங்கள் வீட்டில் தான் வச்சு பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன், அதனால் சரின்னு சொல்லிட்டேன். அப்படியா, சரி, அப்போனா அடுத்த தங்கச்சிக்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள், நாங்கள் அவட்ட சொல்லவே இல்லை, அவளே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா, இக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அவன் பார்த்தீங்களா, கர்த்தர் எப்படி அந்த 3 வத்துக்குள்ளேயும் அந்த ஒரே ஆவியானவர் செயல்பட்டார். உடனே நான் சொன்னேன், இப்போ தான் சொல்லி முடித்தோம், நானும் பியூலாவும் பேசணும், சரி நீனும் சொல்லிட்டியா, ரைட்டு, கண்டிப்பாக இது கர்த்தருடைய சித்தம், நம்ம ஜெபம் பண்ணலாம். உடனே நேற்று எங்கள் வீட்டில் அந்த ப்ரேயர் நாங்கள் வச்சுருந்தோம். நல்ல ஒரு ப்ரேயர், ஒரு 2 hours நாங்கள் 3 பேர்
மெர்லின்னு சேர்ந்து அவங்க அம்மாலாம் சேர்ந்து ஒரு 5 லேடிஸ் நாங்கள் ஜோம் பண்ணோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர் பண்ணோம். நல்ல ஆவியானவர் இறங்கி வந்தார், வார்த்தைகளை எல்லாம் கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாயிட்டு, தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். நேற்று இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது எனக்கு. அப்படி ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்தது பாருங்க. நான் அதுக்கப்புறம் அது பண்ணலாம் இது பண்ணலாம், இனிமேல் என்ன ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு அந்த மாதிரிக்கு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். ரொம்ப நாள் இல்லாத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நேற்று தினத்தில் என் உள்ளத்தில் ஆண்டவர் ஊற்றினார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும் பொழுது. பார்த்தீங்களா? அப்போ நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நிச்சயம் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்கிற தேவன் நமக்கு நிச்சயம் செய்வார். நேற்று என்னென்ன கேட்டோமோ எல்லாவற்றையும் அருளி செய்துட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய காரியங்கள், அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். எல்லாமே ஆசீர்வாதமாக அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அதுக்கப்புறம் சாராள் இறந்தாச்சு. சாராள் இறந்ததுக்கப்புறம் உடனே ஆபிரகாம் சொல்கிறான், இனிமேல் எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, இனிமேல் என்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்கணும்னு சொல்கிறான். அப்போ யார் அனுப்புறது? அவருக்குடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு வாஞ்சை என்ன? ஆபிரகாமுக்கு என்ன வாஞ்சை இருந்ததுன்னு சொன்னால், என்னுடைய இனத்தில் போய் தான் ஈசாக்குக்கு பெண் கொண்டு வரணும். நான் இப்போ இருக்கிற இது கானானியர்களுடைய தேசம். கானானுக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அங்கே அவனுடைய ஆட்கள் யாரும் கிடையாது. கானானியர்கள் மத்தியில் போய் நான் பெண் எடுக்க விரும்பலை. எனக்கு ஏன் சொந்த ஜனத்தில் போய் நான் பெண் எடுக்கணும் அப்படின்னு உள்ளத்தில் அவனுக்கு வாஞ்சேன். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, வயசும் ஆகிப்போச்சு, இனிமேல் நான் ஆண்டவர் என்ன அந்த தேசத்துலேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்தார், மறுபடி நான் அந்த தேசத்துக்கு கால் வைக்க போகிறது கிடையாது. என்னுடைய குமாரனும் அந்த தேசத்துக்கு கால் வைக்க மாட்டான். ஆனால் பொண்ணு மட்டும் அந்த தேசத்திலிருந்து எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் எலியேசரை அவன் ஆபிரகாம் அவனை செலக்ட் பண்ணுறாரு. எலியேசர், அந்த எலியேசரை பாருங்க. எலியேசர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வீட்டில் உள்ள ஒரு சீஃப் சர்வெண்ட்டுன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அவன் தான் முதன்மையானவன். நிறைய வேலைக்காரங்க ஆபிரகாமுக்கு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா வேலைக்காரங்களை காட்டிலும் அவன்தான் வீட்டுக்கு ஒரு பொறுப்பாளராக இருந்தான். அவன் ஆபிரகாமுடைய வீட்டு விசாரணைக்காரனாக இருந்தான். அப்படிங்கும்போது அது சீஃப் சர்வெண்ட் ஆஃப் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லலாம். அவனை தான் அவர் உயர்த்தி வச்சிருந்தார். எலியேசர் தான் பெரியவன். ஏன்னா அவருக்கு அதுக்கு முந்தி பிள்ளையும் இல்லை. அப்போ ஈசாக்கும் லேட்டாக தான் பிறந்திருக்கிறான். அதுக்கு முந்தியே எலியேசர் இருக்கிறான். அவன் எப்படி வந்தான்? அவன் ஒரு ஏதாவது வழியில் வந்திருக்கலாம். அவனை ஆண்டவர் அவனோடு கூட இணைச்சிருக்கிறார். அவனுடைய வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனால் இவன் ஒரு சீஃப் வேலைக்காரனாக இருந்தான். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக இருந்தாலும் ஆபிரகாமுடைய உள்ளத்தை அறிந்தவன், ஆபிரகாமுடைய இருதயத்தை அறிந்தவன். ஆபிரகாமுக்கு எப்படி கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறார், எப்படி ஆபிரகாமுக்கு கட்டளைகளை கொடுத்தார், எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எப்படி என்னுடைய ஆபிரகாம் தலைவர் எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு ஆண்டவரை அவர் முன்னாக வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார், இதை எல்லாவற்றையும் அறிந்தவன் அந்த எலியேசர். எல்லாம் அவனுக்கு தெரியும். எப்படி என்னுடைய எஜமான் இருக்கிறார், எப்படி என்னுடைய எஜமானனை ஆண்டவர் செல்வ சீமானாய் வைத்திருக்கிறார், எல்லாம் தெரியும். எவ்வளவு அவருடைய ஃபெய்த் என்ன, கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன, எல்லாமே எலியேசருக்கு தெரியும். அது அப்படியே ஏற்றுக்கொண்டவன், சொந்த பிள்ளைய மாதிரி ஏற்றுக்கொண்டவன். ஒருவேளை ஈசாக்கு பிறக்கலன்னா ஆபிரகாம் எல்லா சொத்துக்கும் அவருக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளுக்கெல்லாம் சொந்தக்காரனா யாரை மாற்றிருப்பார்?
எலியேசரை தான் மாற்றியிருப்பார். அவன் தமஸ்கு ஊரை சேர்ந்தவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. பாருங்க, அவ்வளவு அந்த எலியேசர், அந்த ஆபிரகாம், இவங்க தகப்பன் மகனை போல ஒரு பெரிய அன்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆபிரகாமும் முற்றிலுமாய் அவனை நம்பி இருந்தான், எலியேசரை நம்பி இருந்தான். இந்த எலியேசர் குறித்து நிறைய காரியங்கள் நீங்கள் வீட்டில் போய் பிறகு வாசிங்க. ஆதியாகமம் 24 அதிகாரம் அதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவரை குறித்து தெரியும். அதில் நான் இப்போ 18ஆம் அதிகாரத்துலையும் எழுதியிருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் காரிய சித்தி உள்ளவன். எலியேசரை பற்றி எழுதியிருக்கு. அவன் காரிய சித்தி உள்ளவன், அவன் நீதி உள்ளவன், அவன் விசுவாசம் உள்ளவன், இப்படின்னு சொல்லி அவனை குறித்து நிறைய காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் காரிய சித்தி உள்ளவன், நீதி உள்ளவன், விசுவாசம் உள்ளவன், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். அவனுடைய ஸ்டூவர்ட்ஷிப், உண்மை, அந்த உக்கிரானத்துவம், அது எல்லாம் அவனை குறித்து புகழ்ந்து எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலா அவனை குறித்து இன்னும் முக்கியமாக ஒரு காரியம் சொல்லணும்னா, அவன் ஜெபம் பண்ணுகிறவன், பிரேயர்ஃபுல் மேன். எலியேசர் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். யெகோவா தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். எப்படி எஜமான் பண்றாரோ அதே மாதிரி அவனும் பண்ணுவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை. சரி, சாரா இறந்தாச்சு, இனிமே துக்கமாயே இருக்கக்கூடாது, மன மகிழ்ச்சியா எழும்பிடலான்னு சொல்லி ஆபிரகாமும் விசுவாசமா எழும்பிட்டார். ஹல்லேலூயா. அவன் எழும்பி எலியேசரை பார்த்து சொல்றான், ஈசாக்குக்கு பெண் கொள்ளணும், அவன் சந்தோஷமா இருக்கணும். உண்மையிலேயே ரெபெக்கா வந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கமெல்லாம் நீங்கி அவன் ஆறுதல் அடைஞ்சான், சந்தோஷமாயிட்டான். அப்போ ஆபிரகாம் ஒரு மனமகிழ்ச்சியோட எழும்புறான். கர்த்தர் எனக்கு நிச்சயம் இந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார்னு நினைச்சு அவன் எலியேசரை கூப்பிடுறான். எலியேசர் தான் ஒரு சரியான நபர். இந்த எலியேசரை பிடிச்சோன்னு சொன்னா அவன் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து என் மகனுக்கு கொண்டுருவான். அவன் உண்மையுள்ளவன், அவன் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். அவன் மேல நம்பிக்கை வச்சு இந்த எலியேசரை அவன் அனுப்புறான். அனுப்பின உடனே அவன் எல்லாம் சொல்றான், நீ பயப்படாத, நீ போ, உனக்கு முன்பாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார், இதெல்லாம் சொல்லிட்டாரு. நீ போ எலியேசர், நீ போ, உனக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். எவ்வளவு ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை கர்த்தர் மேல. அவன் சொல்றான், நீ போ, ஒரு தூதனை அனுப்புவார், அந்த தூதன் உன்னைய கூட்டிட்டு போவான் என்னுடைய தேசத்துக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கானான் தேசம். அவன் மெசொப்பொத்தாமியாவில இருந்து வந்தான். அங்க போகணும்னா தூரம் கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர், 2600 கிலோமீட்டர். அப்போ எலியேசர் ஒட்டகத்தை கொண்டுட்டு போறான், 10 ஒட்டகம். ஒட்டகத்தில் அவங்க டிராவல் பண்ணி போனால் எத்தனை மாதம் ஆயிருக்கும் போய் சேர? 2600 கிலோமீட்டர்னா பார்த்துக்குங்க, எப்படி போயிருப்பாங்க? ஒரே நாளையிலையா போக முடியும்? கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ 3 மாதம் ஆகும், கர்த்தர் உனக்கு தூதனை அனுப்புவார் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லிட்டாரு. எலியேசர் உடனடியாக மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆண்டவரே, ஆபிரகாம், ஐயோ நீங்கள் விட்டு வந்த தேசம் என்னை யாரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஐயோ எனக்கு பயமாக இருக்குதே. ஐயோ 2600 கிலோமீட்டர் நான் எப்படி போவேன்? ஐயோ போகிறதுக்கு பாதை இல்லையே, வழி இல்லையே, நான் எப்படி ஒட்டகத்தில் போக முடியும்? ஒரு ஃப்ளைட் இருந்தால் கூட போயிருக்கலாம். இப்படியா கேட்டான். எஜமான் என்ன சொல்கிறாரோ அப்படியே அக்செப்ட் பண்ணாங்க, அப்படியே அக்செப்ட் பண்ணான். உடனே அவன், ஓகே தகப்பனே நான் போகிறேன். அவன் சொல்கிறான், நீ போ, கண்டிப்பாக என் இனத்தார் இடத்துல போ, நீ அவளுக்கு ஒரு பெண்ணு கிடைப்பா, அந்த பெண் உன் கூட வருவேன்னு சொல்லி வந்துட்டாள்னா கூட்டிகிட்டு வந்துரு, ஓகேன்னு சொல்லி. வரமாட்டேன்னு சொன்னால் பார்த்துக்கலாம், அதை விட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம், இதுதான் உன்னுடைய வார்த்தை. ஆனால் நிச்சயம் வருவா, உனக்கு முன்னால் ஆண்டவர் தூதரை அனுப்புவார்.
அப்போ அழகா எலியேசர் புறப்பட்டு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எலியேசர் ஒரு ஜெபம் பண்ணுறான். அவனுடைய குணத்தை பார்க்கணும், எலியாசருடைய குணம். அவன் ஜெபம் பண்ணுறான். ஆதியாகமம் 24:12 வாசிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். எலியேசர் எப்படி ஜெபம் பண்ணுறான்? தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணும். இன்னைக்கு காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த காரியத்தை சித்திக்க பண்ணுவீராக. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் ஆண்டவரே. அவனுடைய ஜெபத்தை பாருங்க. என் எஜமானுக்கு நீங்க தயவு செய்தருளுங்க. அவர் கஷ்டப்படக்கூடாது. அவருடைய மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிடணும். நீங்க அந்த காரியத்தை வாய்க்க பண்ணிருங்க, சித்திக்க பண்ணிருங்க ஆண்டவரே. அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். பாருங்க, அவன் அப்படி ஜெபம் பண்ணும்போது அவன் புறப்பட்டு அங்கே போயாச்சு. எத்தனை மாதம் ட்ராவல் பண்ணி போனானோ போயாச்சு. போனதுக்கப்புறம் தான் அவன் அங்கே போயிட்டு தான், அங்கே போனோடனே அப்படி ஒரு ஜெபம் பண்ணுறான். இடையிலையும் ஜெபம் பண்ணியிருப்பான். ஃபுல்லாக அவன் ஜெபத்தோடு தான் போயிட்டு இருக்கிறான். அப்போ அவன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே பாருங்க என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. வாசிக்கலாமா? 24 அதிகாரம் 15வது வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஓகே, அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகோருடைய பேத்தி வரும் இவ ரெபேக்காள். ஹல்லேலூயா. பாருங்க, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். அவன் இப்படி சொல்லி ஜெபித்து முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமின் சகோதரனாகிய அந்த நாகோரின் பேத்தி ரெபேக்காள் வந்து விட்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தேசத்துல போய் யாரை பார்க்கறது? ஒரு தேசத்துல புதுசா போய் விட்டுருக்கோன்னா எங்க போய் யாரை பார்ப்பீங்க? ஆனா ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொன்னார். அந்த தூதன் ரெபேக்காவை அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்திட்டாரு. இந்த நாகோர் யாருன்னு தெரியும்ல? அது ஆபிரகாமுடைய சகோதரன் தான். எவ்வளவு கரெக்டாக ஆண்டவர் எங்கே கொண்டு போயிருக்கிறாருன்னு பாருங்க. இவன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே, அதை முடிக்கும் முன்பே அந்த ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருடைய பேத்தி ரெபேக்காள் அங்கே வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் எவ்வளவு அழகா அவனை நேர் வழியாய் நடத்தி சென்றார். எப்படி அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார். அவனுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் அவனுக்கு அருளி செய்தார். உடனே அவளை பார்த்த உடனே அவன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க 24 அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவருக்கு நன்றி. அவன் ஜெபம் பண்றான். திருப்பியும் அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறான். அவளை பார்த்த உடனே, ரெபேக்காளை பார்த்த உடனே மறுபடியும் அவன் ஜெபித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறான். பாத்தீங்களா எப்படி அழகா கரெக்டர் நாகோருடைய பேத்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டாரே. அந்த குடும்பத்திலே கொண்டுட்டாரு பொண்ண. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமாய் கர்த்தர் வந்து தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அவன் கர்த்தர் அறிந்தவனா இருந்தான் எலியேசர். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் எஜமானுக்கு, நம்முடைய ஆபிரகாம் எஜமானுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்குது. கர்த்தர் அவனுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த வார்த்தைகளை சொல்லி அவன் வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதற்கு அடுத்தபடியா பாருங்க 24 அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். ஆமென், ஆமென். அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரெபேக்காளுடைய காரியங்கள்லாம். திருப்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அங்கே போய் நிற்கிறான்.
பயமாக இருக்குது. ஒருவேளை நாகோர் வீட்டில் என்னைய என்ன பண்ணுவாங்க, என்னைய கூப்பிட்டுக்கிடுவாங்களா, அவனுக்கு தெரியலை. அவன் போய் நிற்கிறான். ஆனால் ரெபெக்காள் உள்ளே ஓடி போய் இவனை குறித்து அவங்க வீட்டில் பேசின உடனே அவங்க தகப்பனார் உடனே வெளியே வந்து சொல்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் உள்ளே வாரும். நீங்கள் ஏன் வெளியே நிற்பானேன்? நீங்கள் வெளியே நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. வெளியே நிற்காதீங்க, உள்ள வாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீங்க உள்ள வாங்க. உங்களுக்கு எல்லாம் நாங்க ஆயத்தப்படுத்திட்டோம். உங்களுக்கு வீடும் ஆயத்தப்படுத்திட்டோம். உங்க ஒட்டகங்களுக்கெல்லாம் இடத்தெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டோம். பார்த்தீங்களா எவ்வளவு காரியம் வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. இப்படிலாம் ஒரு அந்நிய தேசத்தில் போய் ஒரு மனுஷங்கிட்ட போய் யாராவது பண்ண முடியுமா, பேச முடியுமா? ஆனால் கர்த்தர் பாருங்க இவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினாரு. எலியேசர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணாரு. 48வது வசனத்தில் வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஆமென். மறுபடியும் ஜெபம்தான், ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், என்ன நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எலியேசர் எப்பவும் ஜெபந்தான். ஸ்டார்டிங்லேயும் ஜெபம், வந்த உடனே ஒரு ஜெபம், பெண்ணை பார்த்த உடனே ஒரு ஜெபம், அங்கே வீட்டுக்கு போன பிறகும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறான், அப்புறமும் ஜெபம் பண்ணுறான். பாருங்க, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நேர்வழியாய் நடத்தி செல்லணும். பிரியமானவர்களே, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்படணும். நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் வேண்டுதல்களை அருளி செய்வார். எலியேசருக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கரெக்டாக நேர்வழியாய் நடத்தி வந்தார். அழகான அந்த ரெபெக்காளை அவன் பெற்று கொண்டான். பிரியமானவர்களே, அவங்க கேட்குறாங்க பேரண்ட்ஸ். இவன் சொல்கிறான், உன்னுடைய சகோதரன் தான் அந்த ஆபிரகாம், அதெல்லாம் குறித்து அங்கே பேசுகிறான். அவங்க தான் என்னை அனுப்பி விட்டாங்க, அவங்க செல்வ சீமானாக இருக்கிறான் எல்லாம் சொன்ன உடனே எலியேசருடைய வார்த்தையை அப்படியே வந்து நாகோருடைய வீட்டில் எல்லாரும் நம்புகிறாங்க. இது ஒரு நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான காரியம். 2600 கிலோமீட்டர் தூரத்தில் போய் ஒருத்தன், ஒரு வேலைக்காரன், அதுவும் அவன் போய் கேட்குறான்னா எப்படி ஒரு நம்பி எப்படி தன்னுடைய பெண்ணை அனுப்பி வைப்பாங்க? ஆனால் அங்கே சொல்கிறாங்க, ரெபெக்காள்கிட்ட கேட்கலாம், அந்த பெண்ணுடைய வாய் பிறப்பை நம்ம கேட்கலாம். அங்கே பெண்கிட்ட போய் கேட்ட உடனே நீ போறியா? நான் போகிறேன்னு சொல்லிட்டா உடனே. பார்த்தீங்களா, கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணார். அந்த பெண்ணையும் ஒட்டகத்தில் தூக்கி வச்சு மறுபடியும் அவன் 3 மாதம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க ஒட்டகத்தில். அப்போ இடையிலலாம் இறங்கி ஒட்டகத்துக்கு தண்ணி எல்லாமே அவ ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். ரொம்ப நல்ல ஒரு மகளை ஆண்டவர் ஈசாக்குக்கு கொண்டு வந்து கொடுத்தார். நேர் வழியாய் நடத்தி வந்தார். அதனால தான் அவன் சொல்கிறான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இன்னைக்கு எல்லாம் கல்யாண கார்டில் அந்த வசனத்தை மட்டும் போட்டுருவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம்தான். ஆனால் எப்படி இதனுடைய பேக்ரவுண்டு என்னது, அது பின்னாடி என்ன இருக்குது, எப்படி அவன் வந்து அதை கண்டுபிடிச்சி இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொன்னான், அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் நம்முடைய நாட்களில்? கர்த்தர் தான் இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் தான் இதை நடத்தி வந்தார், அவரால் தான் காரியம் வாய்த்தது. நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இதில் வந்து ஆபிரகாமை வந்து காடுக்கு சமமாக சொல்லுவாங்க, ஈசாக்கை வந்து ஜீசஸ்க்கு சமமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி எலியேசரை வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெபெக்காளை வந்து சபைக்கு ஒப்பிட்டு சொல்லுறது வழக்கம். ஆமென். எல்லாம் நல்லது தான், நல்ல காரியம்தான். பார்த்தாலும் அது ஒற்றுமையாக தான் வருது. பார்த்தீங்களா, அந்த ஹோலி ஸ்பிரிட்டு
அவரை அந்த எலியேசரை ஹோலி ஸ்பிரிட்டுக்கு சமமாக சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கும் ஆண்டவர் ஒரு எலியேசரை தந்திருக்கிறாருன்னு சொன்னால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவர் தான் நம்மளை நேர்வழியாய் நடத்தி செல்வார். அவர் தான் நமக்கு வழியை காட்டுவார். அவர் போதித்து நடத்துபவர். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துபவர். நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துகிற ஒரு சத்தியமுள்ள ஒரு ஆவியான தேவன். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பிடிச்சு கொள்ளணும். அவர் நம்மளை எல்லா சத்தியத்திலும் வழி நடத்தி அவர் கொண்டு போவார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 37:34 வசனத்தை வாசிக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவன். அவர் நம்மை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அவரே வாய்க்க பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2வது, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். 3வது, அவர் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சங்கீதம் 37 தான் இந்த 3 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. வழியை நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை நீ கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். காலையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வழியை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பாதத்தில் காத்து இருக்கணும். அவருடைய வழியை கைக்கொள்ளணும். அப்போ நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவாராம். சும்மா வெறுமையா உயர்த்துவார்னு சொல்லல, நீ பூமியையே சுதந்தரிப்பாய். ஆமென். பூமியை சுதந்தரிக்கணுமா? சொல்லுங்க. பூமியை சுதந்தரிக்கணுமா? ஆமே. பூமியை சுதந்தரிக்கணும்னா என்னது? லேண்டு, வீடு எல்லாம் வாங்கி எல்லாம் சுதந்தரிக்கணுமா? பூமியை சுதந்தரிக்கணும்னா எல்லா பீப்புளும் நம்ம மேலே நல்ல அன்பாக இருப்பாங்க. பூமியை சுதந்திரிக்கணும்னா எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே நடத்தி ஆத்துமாதயம் பண்ணுகிறவர்களாய் மாறுவீங்க. நீங்கள் பூமியை அப்படியே சுதந்திரிக்கிறவர்களாய் மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நாங்கள் அப்படி தானே போனோம். வீல் மக்கள் மத்தியில் போனோம். யாரும் தெரியாதே, ஒருவரையும் தெரியாத, நம்முடைய சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. நாங்கள் எங்களை பார்த்த ஒரு மதராசின்னு தானே பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் எங்களை அப்படியே ஆவிக்குரிய தாயும் தகப்பனுமா ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன பாருங்க. ஆண்டவர் நம்ம கர்த்தருக்கு காத்திருந்தோம், நம்முடைய வழியை அவர் பொறுப்பேற்று கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ அதனால ஆண்டவர் சொல்றார், நீ பூமியை சுதந்திரிப்பதற்கு உன்னை நான் உயர்த்துவேன். அந்த இடத்த ஆண்டவர் எங்களை கொண்டு போய் உயர்த்தி வச்சிருக்கிறார். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எல்லா பிள்ளைகளும் அப்படியே நம்மளை ஒரு பேரண்ட்ஸா பார்க்குறாங்களே. எப்படி அது முடியும்? நம்ம யாரும் நீங்க யாரும் அப்படிதானே இருக்குது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவங்களை எல்லாருக்கும் அப்படி ஒரு கிருபை. அதுதான் எங்களை அழைச்சி கொண்டு போனது. அப்படியே பூமியை சுதந்திரிக்கும்படியாய் வைத்தார். அந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத்தில் உள்ள பீல் மக்கள் ஏரியா முழுவதையும் நமக்கு தான் சொந்தமாக தந்த மாதிரி தந்துட்டாரு. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகள் தான். அப்போ என்ன அர்த்தம்? பூமியை சுதந்திரிச்சிருக்கிறோம். பூமியை சுதந்திரிப்பதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். உயர்த்தி இருக்கிறார். பூமியை சுதந்திரிச்சிருக்காங்க பிள்ளைகள் எல்லாம். இன்னைக்கு அப்படி இருக்காங்க. எல்லா இதுக்கும் எங்களுக்கு பேன் வந்துடணும், சிஸ்டர் வந்துடணும், சார் வந்துடணும், பிஷப் வந்துடணும். எல்லாரும் எங்களை கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, கல்யாண வீட்டுக்கு வந்துருங்க, வீடு வாங்கியிருக்கோம், வண்டி வாங்கியிருக்கோம், எல்லா இதுக்கும் நம்மளை தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவு நம்மளை மேன்மைப்படுத்தி ஆண்டு வச்சிருக்காரு. முதல்ல போன உடனே ஒருத்தர் கூட நமக்கு சொந்தக்காரங்க கிடையாது, யாருமே தெரியாது.
நம்ம கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளணும். அப்போ பூமியை சுதந்தரிப்பதற்கு அவர் நம்மை உயர்த்துவார். இதுக்கு ஒரு அடையாளமா, ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா யோசேப்பு. எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு அவன் செய்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாய்க்க பண்ணாரு. அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-4 வாசிக்கலாமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். எவ்வளவு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? அந்த யோசேப்பு குறித்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோசேப்பு எல்லாராலும், அவங்க பிரதர்ஸால் எல்லாரும் ஒதுக்கப்பட்டாங்க. ஆனால் அவன் தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பிரியமுள்ள ஒரு பிள்ளையாக இருந்தான் யோசேப்பு. யோசேப்புடைய காரியம் தெரியும். அவன் பிரதர்ஸ்க்கு அவன் சாப்பாடு கொடுக்க போயிருந்தான். அந்த இடத்துல அவனை பிடிச்சி அடித்து அவனை குழிக்குள்ளே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை எடுத்து அவங்க எகிப்தியனுடைய கையில் விற்று போட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இவன் இந்த யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான். அந்த யோசேப்பை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்புடைய காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். அவர் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். அவனுடைய காரியங்களை எல்லாம் செழிக்க பண்ணினார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதையும், எல்லா காரியத்தையும், அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதையும் போத்திபார் கண்டு கொண்டான். ஆமென். அவன் போத்திபாரு, அவன் அடுத்த தேசத்து, அந்நிய தேசத்தான். ஆனால் இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுறாரே, இவனுடைய கடவுள் இவன் கூட இருக்காரு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறாரு. இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுறாரு. இவன் இருக்கிறதுனால என் வீடு ஆசீர்வதிக்கப்படுது. இது எல்லாவற்றையும் அவன் அறிந்து கொண்டான். அறிந்ததுனால அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இந்த யோசேப்பை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனுமாய் அவனை மாற்றினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்பு எப்படிப்பட்ட நிலைமை? ஒரு குழிக்குள்ள கடந்த நிலைமை. அவன் ஒரு அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அது மட்டும் இல்லை, யோசேப்பும் கர்த்தரோடு கூட இருந்தான். யோசேப்பு கர்த்தரை மறக்கவே இல்லை. அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் செய்ததெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் இவன் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலேயும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். வீட்டிலும் சரி. 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்பு செய்த எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒருவேளை யோசேப்பு எகிப்துக்கு ஒரு அடிமையா போனாரு. ஆனால் இன்னைக்கு யாரு? மந்திரி வீட்டுக்கு விசாரணைக்காரனா இருக்கிறான். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அப்படிதான் நடக்கும். நம்ம ஒரு அடிமையாக யாராவது நினைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த அடிமையின் நேரத்திலையும் கூட ஒரு மந்திரி வீட்டு விசாரிப்பு காரனாக அவனை ஆண்டவர் உயர்த்தினார். போத்திபார் மனைவியின் மூலம் வந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அது நிமித்தம் அவன் சிறையில் தள்ளப்பட்டான். இன்றைக்கு யோசேப்பு ஒரு குற்றவாளி லிஸ்டில் அவனை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. ஆனால் ஜெயிலுக்குள்ள அந்த ஜெயிலர் என்ன பண்றாரு? எல்லா விசாரிப்புக்காரனுக்கும் அதிகாரியாக அவனை மாற்றினார். அதுதான் உண்மை. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் செய்த காரியங்கள், அவனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. யோசேப்புடைய காரியங்கள் கர்த்தருக்கு
கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் பூமியை சுதந்திரிக்கும்படியாய் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு அவன் காத்திருந்தான் பிரியமானவர்களே. யோசேப்ப மாதிரி யாருமே காத்திருந்திருக்க முடியாது. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நெருக்கம், காத்திருந்திருக்கிறான். பரவாயில்ல, அடிமையாய் கொண்டு போகப்பட்டாலும் கூட, வீணான பழியாய் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட அவன் கர்த்தரை மறக்கலையே. அப்ப அவன் வழி கர்த்தருக்குள்ள தானே இருந்தது. அப்ப அவன் யோசேப்பு எப்படி கர்த்தருக்கு காத்திருந்தான். நிச்சயமாய் ஒரு நாள் வரும், என்ன ஆண்டவர் உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்தான். வீணான பழி சுமத்தப்பட்டாலும் கூட அமைதியாக அந்த இடத்துல அவன் இருந்தான். அவனை கர்த்தர் உயர்த்தினார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி யோசேப்ப அந்த ஜெயிலுக்கு அதிகாரியாக அந்த சிறைச்சாலையில் அவனை ஆண்டவர் உயர்த்தி வச்சாராம். யோசேப்பு குற்றவாளியாக இருந்தாலும் எல்லா விசாரணைக்காரனுக்கும் மேலான அதிகாரியாக அவன் இருந்தான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மேலே ஆண்டவர் கிருபை வைத்தார். சிறைச்சாலையின் காரனின் தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். அவன் எதை செய்தாலும் தேவ பயத்தோடே செய்தான். அதுதான் திருப்பி அவன் சொப்பனம் பார்க்குறவனா இருந்தான். சொப்பனம் பார்த்தான், பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது, கூப்பிட்டு அர்த்தம் கேட்டார். அப்போ உடனே அவன் என்ன சொன்னான்? ஆமாம், நான் அர்த்தம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னானா? இல்லை. உடனே அவன் என்ன சொல்கிறான்? நான் அல்ல. எதில் இருக்குது? ஆதியாகமத்தில் 41 அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். தேவனே மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். பார்த்தீங்களா? அப்போ அவன் அந்த இடத்துலையும் தன்னுடைய தேவனை உயர்த்துகிறான். அவருடைய வழி கர்த்தர் மேலதான் இருந்துச்சு. அவனுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிட்டான். இன்னைக்கு பெரிய ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு ஏதோ கிஃப்ட் இருக்குது, என்னையால சொப்பனத்துக்கு அர்த்தம்லாம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு உடனடியா நான் சொல்றேன்னு அவன் சொல்லல. நான் அல்ல. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதை தான் நினைக்கணும். நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் தான் அதை செய்வார். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு இதை செய்யவார். அவர் தான் செய்ய முடியும், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் கர்த்தருக்கு வழியே நம்ம ஒப்பு கொடுப்பது. பிரியமானவர்களே, நம்ம அவருக்காக காத்திருங்க, அவருடைய கரத்தில் நம்முடைய வழியை கொடுங்க. அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் நம்மை உயர்த்துவார். யோசேப்பு அதை தான் சொன்னான். நான் அல்ல, கர்த்தர் தாமே தேவன உனக்கு நல்ல ஒரு மங்களகரமான வார்த்தையை அருளி செய்வார்னு சொன்னான். ஆமேன். அந்த ராஜா கண்டு கொண்டது என்ன தெரியுமா? இவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னோடனே ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? 41 அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கலாமா? 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவன் உண்டோ? 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இவன் தேவ ஆவியை பெற்றவன் என்பதை ஒரு புறஜாதி ராஜா கண்டு கொண்டான். அவன் சொல்லல, நான் எனக்குள்ள ஆவி இருக்குதுன்னு சொல்லல. ஆனால் அவனுடைய செய்கைகளையும் அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதை இதெல்லாம் பார்த்த உடனே ராஜாவே சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல வேறு யாராவது உண்டா? இவன் விவேகம் ஞானம் நிறைந்தவன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், நான் முன்னோடு கூட இருப்பேன். யோசேப்பு தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தான், கர்த்தருக்கு காத்திருந்தான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அவனை தூக்கி அடிமையா விற்று போட்டாங்க. போத்திப்பாருடைய வீட்டிலையும் அவனை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தார். சிறையில் தூக்கி போட்டாங்க, அங்கேயும் அவனை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தார். பார்வோனுடைய முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க, எகிப்துக்கே அதிகாரியாக மாற்றினான். முதல்ல அரண்மனைக்கு அதிகாரியா மாறினான். அதற்கு பின்பு ராஜா சொல்லிட்டாரு, இல்ல முழு எகிப்துக்குமே நீதான் அதிகாரி.
அவனை ஆண்டவர் உயர்த்தி வச்சார். பிரியமானவர்களே, 41 அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 43 பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாக மாறினான். அவனுடைய வயது அப்போ 30 வயது. 30 வயதுக்குள்ள இவ்வளோ பெரிய மேன்மை, அதுவும் அடுத்த தேசத்தில் போய் ஒரு அடிமையாய் வந்தவனுக்கு கிடைக்கும் என்றால், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவனை கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு சிறையிலிருந்து சிங்காசனம் வரை என்று அவனுடைய காரியத்தை எல்லாரும் சொல்றாங்க. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பும் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருக்கு காத்திருந்தான். கர்த்தர் அவனை எல்லாவற்றிற்கும் மேலாக அவனை ஆண்டவர் உயர்த்தினார். இன்னொரு ஆளை சொல்லணும்னா தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் 6 அதிகாரத்தில் கடைசி வசனம் 28ஆம் வசனத்தில் இருக்கும். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் செய்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதற்கு காரணம் என்ன? தானியேலும் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து வச்சிருந்தான். எப்படி? அந்த இடத்துக்கு அடிமையாக கொண்டு போனப்பட்ட உடனே அவன் தன்னுடைய போஜனத்தினால தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் தன்னுடைய மனதில் தீர்மானம் பண்ணி கொண்டான். நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். தானியேல் 1:8 இருக்கு. நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவன் தன் இருதயத்திலே தீர்மானிச்சான். இது என்னது? தனக்கே தன்னுடைய வழியை அவன் கரெக்ட் பண்ணிக்கிட்டான். பரிசுத்தமாய் வாழணும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா தானியேல் 6:3 தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேல் 6:4 பாருங்க, தானியேலிடம் ஒரு குற்றமும் காணப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவே இல்லை. தானியேல் உண்மையுள்ளவன், யாதொரு குற்றமும் குறைவும் அவனிடத்திலே காணப்படவில்லை. தானியேல் 6:10 பார்த்தீங்கன்னா 3 வேளை ஜெபிப்பவன், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன். 6:16 பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பவன். தானியேல் 6:21 பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் முன்பாக குற்றமற்றவன், அவன் நீதிமானாக இருந்தான், அவன் நீதிகேடு ஒன்றும் அவன் செய்யவில்லை. தானியேல் 6:23 பாருங்க, தானியேல் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தவன், ஆகையினாலே தேவன் அவனுடைய காரியத்தை என்ன பண்ணாராம்? ஜெயமாக மாற்றினாராம். ராஜ்யம் எங்கும் உள்ளவர்கள், தரியு ராஜா இப்படி எழுதினாராம். என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? தானியேல் 6:26 தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கணும், பயப்படணும். அவர் ஜீவனுள்ள தேவன், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். அவரே தப்புவிப்பவர், அவரே ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அற்புதம் செய்கிற அடையாளம் செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் சொல்லி அன்னைக்கு தரியு ராஜா, அந்நியர் ராஜா எழுதி வச்சாராம் முழு தேசத்துக்கும். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அவன் செய்ததெல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவன் தன்னுடைய வழியை ஒப்பு கொடுத்தான் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கு. இன்னைக்கு நம்மளும் நம்முடைய வழிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சொல்றார், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனாலே எல்லாம் கூடும். என்னால் ஆகாத காரியம் உண்டோ? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 3 வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கொடுத்தாரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2வது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். 3வது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக்க அவர் உன்னை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன். எவ்வளோ பெரிய அற்புதம், அடையாளங்கள் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளையும் ஆண்டவர் இப்படியாக அவர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். இன்னைக்கு நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் ஜெபம் பண்ணும்படியாக எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன? சிலர் நினைக்கிறாங்க, நமக்கு என்ன இந்த ஆட்சி மாறிக்கொண்டே போகுதே,
ஐயோ இவங்க வரலையே, அவங்க வரலையே, ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, இந்த தேசம் எப்படி இருக்க போகுது, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டனா அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே நம்மை ஆளுகை செய்வார். யார் ஆண்டா என்ன, நம்மளை ஆளுகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அவர் நம்மை உயர்த்துவார். அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார், அருளி செய்வார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஒவ்வொருவரும் வாயை திறந்து ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, உம்முடைய வார்த்தைகளிலே ஜீவன் உண்டப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் வீணாக ஆண்டவரே கேட்பவர்கள் மாத்திரம் இல்லாமல் ஏசப்பா அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக ராஜா. ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டு செல்பவர்களாக அல்ல ஆண்டவரே, 2 காதாலும் கேட்டு எங்களுடைய இருதயத்திலே வைத்துக்கொண்டு அதன்படி நடக்கும்படியாய் கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர், இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீங்க வாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக ராஜா. உம்முடைய வழியை எங்களுக்கு காட்டுங்க, உம்முடைய வழியை எங்களுக்கு போதித்து நடத்துங்க. எங்கள் மீது உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லித்தாங்க. சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு போதித்து தருவீராக ராஜா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவர் ஆவியானவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, உன் வாயை விரிவாய் திற, நான் உன்னை நிரப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்திலே காரியம் வாய்க்கும். ஏசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் தேவன் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீரப்பா. காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். நீ என் மீது நம்பிக்கையாயிரு, என் மீது நம்பிக்கையாயிரு, நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். தேங்க்யூ லார்ட். எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை நினைத்து மனமகிழ்ச்சியாயிரு. குறைகளை சொல்லிக்கொண்டு அழுது கொண்டு இருக்காதே. உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். இது அப்படியாச்சு, அது அப்படியாச்சுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் எனக்கு இவ்வளவு செய்தாரே, நான் எம்மாத்திரம், நானும் என் வீடும் எம்மாத்திரம், இம்மட்டு கொண்டு வந்தாரே, தாழ்மையில் நினைத்தாரே, என்னை மேன்மைப்படுத்தினாரே, அதையெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படி நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாயிருக்கும். அப்பொழுது உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். காலையிலே அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். டச் எவரிபடி லார்ட். எஸ்ப்பா, நீங்க நிரப்பிருங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை தொட்டருளுவீராக. ஒரு வல்லமை இறங்கட்டும். டச் எவரிபடி லார்ட். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை பண்ணட்டும் அப்பா, கிரியை பண்ணட்டும் ஆண்டவரே. வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். நீ கேட்கிற காரியங்களை தேவன் உனக்கு வாய்க்க பண்ணுகிறார். மகனே, மகளே, உனக்கு அவர் வாய்க்க பண்ணுகிறார். உன் வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். எனக்கு ஒன்றுமில்லையே, யார் எனக்கு வழிகாட்டுவான் தகைச்சு நிற்கிறியா? உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு வழியை காட்டுவேன். நீ யாரிடத்துல போகணும்னு நினைக்கிற, என்னிடத்துல உட்கார்ந்துரு, காத்திரு, நான் உனக்கு வழியை காட்டுவேன். உன்னுடைய பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? நான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு வழியை காட்டுவேன்.
எந்த இடத்துல பிள்ளைகள் போய் சேரணும் வேலையில் நினைக்கிறீங்களா? நான் உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். எப்படி ஈசாக்குக்கு ரெபெக்காளை ஆயத்தம் பண்ணி வைத்தது போலவே நான் உனக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி இருக்கிறேன், ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறவராக இருப்பதற்காய் நன்றி ராஜா. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதத்தை செய்து விட்டீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் நடந்து விட்டது, காரியம் வாய்த்து விட்டது. எஸ் லார்ட் ஜீசஸ், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.